கிராமத்து சமையல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மிகவும் சத்துடைய தண்டைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு முதல்ல ஒரு பெரிய தண்டைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம். அதற்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம் 3 எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பச்சை மிளகாய், தண்ணியில் கரைச்ச கல்லுப்பு, ஒரு பெரிய வெங்காயம், சிறிதளவு தேங்காய் துருவல். வானிலை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம் 3 சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அடுத்ததாக பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இப்போ 3 நல்லா கிண்டிகிட்டே இருங்க, கருகிடும் இல்லைன்னா. அடுத்து நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கிட்டே இருங்க. கருக விட்டுறாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும், அது வரை வதக்கலாம். நறுக்கி வைத்த கீரையை எடுத்து சிறிது சிறிதாக சேர்த்துக்கோங்க. கீழே சிந்தாமல் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஓரளவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கீரையை கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீரை சுருங்கும். அப்போ தான் மற்ற கீரைகளையும் போட முடியும், இல்லைன்னா நிரம்பிடும். இப்போ எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. சத்த நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். சிறிது நேரம் கழித்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் கீரை வேகும். மூடி போட்டு மூடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிண்டிட்டு மூடுங்க, இல்லைன்னா தூரில் பிடிச்சிரும். ஒரேடியாக மூடி வச்சிங்கன்னா தூரில் பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. அதனால் உப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு மூடிட்டு சத்த நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட வேண்டியதான். தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கி கொள்ள வேண்டியதான். சத்த நேரம் கிண்டிட்டு இப்போ தான் தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் வச்சுக்க வேண்டாம், இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தண்டைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட